முன்னுரிமை பங்கு என்பது டேஷ். 1. நிலையான விகிதத்தில் பங்காதாயம் பெறுவதற்கான முன்னுரிமையை பெற்ற பங்கு. 2. கலைப்பின் போது பங்கு முதலை திரும்பப் பெறுவதற்கான முன்னுரிமையை பெற்ற பங்கு. அ. 1 மட்டும் சரியானது. அ. 2 மட்டும் சரியானது. இ. 1 மற்றும் 2 சரியானது. இ. 1 மற்றும் 2 தவறானவை. விடை இ. 1 மற்றும் 2 சரியானது. நிறமக்கலைப்பின் போது மட்டுமே அழைக்கப்படக்கூடிய பங்கு முதலின் ஒரு பகுதி இவ்வாறு அழைக்கப்படும். அ. அங்கீகரிக்கப்பட்ட முதல். அ. அழைக்கப்பட்ட முதல். இ. முதலினக் காப்பு. இ. காப்பு முதல். விடை இ. காப்பு முதல். ஒருபிழப்பு செய்யும்போது பங்கு முதல் கணக்கு எதில் பற்று வைக்கப்படுகிறது? அ. முகமதிப்பு. அ. பெயரளவு மதிப்பு. இ. செலுத்தப்பட்ட தொகை. இ. அழைக்கப்பட்ட தொகை. விடை இ. அழைக்கப்பட்ட தொகை. ஒருபிழப்பு செய்த பங்குகளை மறுவெளியீடு செய்த பிறகு பங்கு ஒருபிழப்பு கணக்கின் இருப்பு மாற்றப்படுவது டேஷ். அ. பொதுக்காப்பு கணக்கிற்கு. அ. முதலினக் காப்பு கணக்கிற்கு. இ. பத்திர முனைமக் கணக்கிற்கு. இ. உபரி கணக்கிற்கு. விடை அ. முதலினக் காப்பு கணக்கிற்கு. முகமதிப்பை விட அதிகமாக பெற்ற தொகை வரவு வைக்கப்படும் கணக்கு டேஷ். அ. பத்திர முனைமக் கணக்கு. அ. அழைப்பு முன்பணக் கணக்கு. இ. பங்குமுதல் கணக்கு. இ. பங்கு ஒருபிழப்பு கணக்கு. விடை அ. பத்திர முனைமக் கணக்கு. பின்வரும் வாக்கியங்களில் எது தவறானது? அ. வெளியிடப்பட்ட பங்குமுதல் அங்கீகரிக்கப்பட்ட பங்குமுதலை விட ஒருபோதும் அதிகமாக இருக்கக்கூடாது. அ. பங்குகள் குறி ஒப்பமாக இருக்கும் நிலையில் வெளியிடப்பட்ட பங்குமுதல் ஒப்பிய பங்குமுதலை விட குறைவாக இருக்கும். இ. காப்பு முதல் நிறுமத்தை கலைக்கும் போது செலுத்துமாறு அழைப்பு விடுக்கப்படுகிறது. இ. செலுத்தப்பட்ட பங்குமுதல் அழைக்கப்பட்ட பங்கு முதலின் ஒரு பகுதி ஆகும். விடை அ. பங்குகள் குறி ஒப்பமாக இருக்கும் நிலையில் வெளியிடப்பட்ட பங்குமுதல் ஒப்பிய பங்குமுதலை விட குறைவாக இருக்கும்.
சொத்துக்களை வாங்கி பங்குகள் வெளியிடும் போது வரவு வைக்கப்படும் கணக்கு டேஷ். அ. விற்பனையாளர் கணக்கு. அ. பற்பல சொத்துக்கள் கணக்கு. இ. பங்குமுதல் கணக்கு. இ. வங்கி கணக்கு. விடை இ. பங்குமுதல் கணக்கு. சரியான குறியீட்டை பயன்படுத்தி பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஏ. குறை ஒப்பம். 1. முன்கூட்டிச் செலுத்திய அழைப்பு பணம். பி. மிகை ஒப்பம். 2. வெளியிட்ட பங்குகளை விட அதிகமாக ஒப்பப்பட்டது. சி. அழைப்பு நிலுவை. 3. வெளியிட்ட பங்குகளை விட குறைவாக ஒப்பப்பட்டது. டி. அழைப்பு முன்பணம். 4. செலுத்தப்பெறாத அழைப்பு பணம். ஏ. பி. சி. டி. அ. 1 2 3 4. அ. 4 3 2 1. இ. 3 2 4 1. இ. 3 4 1 2. விடை இ. 3 2 4 1. ரூபாய் செலுத்தப்பட்ட ரூ. 10 மதிப்புள்ள பங்கு ஒரு பிழப்பு செய்யப்பட்டது எனில் அதன் குறைந்த அளவு மறுவெளியீட்டு விலை டேஷ். அ. பங்கொன்று ரூபாய். அ. பங்கொன்று ரூபாய். இ. பங்கொன்று ரூபாய். இ. பங்கொன்று ரூபாய். விடை இ. பங்கொன்று ரூபாய். சுப்ரீம் நிறுவனம் பங்கொன்று ரூபாய் மதிப்புடைய 100 பங்குகளை இறுதி அழைப்புத் தொகை ரூபாய் செலுத்தாததால் ஒரு பிழப்பு செய்தது. அவை அனைத்தும் பங்கொன்று ரூபாய் வீதம் மறுவெளியீடு செய்யப்பட்டன. முதலின காப்புக்கு மாற்றப்பட வேண்டிய தொகை. அ. 700 ரூபாய். அ. 800 ரூபாய். இ. 900 ரூபாய். இ. 1000 ரூபாய். விடை அ. 700 ரூபாய்.